சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் காலையிலேருந்து உங்களை தேடிட்டே இருக்கேன். ரூமில் தேடி பார்த்தேன், ஹாலில் வந்து தேடி பார்த்தேன், வெளியவும் பார்த்தேன், கார் எதையும் காணோம். நீங்கள் வேலை அவசரம்னு சொல்லி சொல்லாமல் போயிட்டீங்களோன்னு நினச்சிட்டேன் தெரியுமா? இப்போ எப்போ வந்தீங்க? நான் இங்க தான்ப்பா இருந்தேன். நீ தான் என்ன ஒழுங்கா தேடாம விட்டுட்டா. பொய்யெல்லாம் சொல்லாதீங்க என்ன? நான் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் தேடினேன், உங்களை காணோம். நான் எங்க போறேன்? உன் மனசுல தானே இருக்கேன். உன் மனசுல தேடி பாத்தியா? அட அட அட, லவர்ஸ் டே அதுவுமா காலையிலேயே தாங்க முடியல. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் ஒன்றும் பொய் சொல்லலையே. நான் எப்பவுமே என் பொண்டாட்டி மனசுல தானே இருக்கேன், இல்லையா? ஆ, இருக்கீங்க இருக்கீங்க. பிறவு என்ன? பாருடா, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம் போல. சேம் பிஞ்ச் சாக்லேட் வாங்கி கொடுத்துரு. அதானுங்க, நானே இவ்வளோ நேரம் அதை கவனிக்கல, இப்போதான் கவனிக்கேன். இந்த ஒயிட் ஷர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கு தெரியுமா? என் ஆளுந்தான் இந்த ஒயிட் சாரியில தேவதை மாதிரி இருக்கா. உங்க ஆளு எந்த சாரி போட்டாலும் தேவதை மாதிரி தான் இருப்பா. முடியல. ஐயா, நீங்க மட்டும் அழகி தேவதைன்னு சொல்லும்போது நான் ஏத்துக்கிடணும், நான் சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களோ? நான் சொல்லியது வேற. தாலி கட்டிட்டோமே என்ன செய்ய அப்படிலாம் சொல்லிதானே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல சொல்லிய. ஆனா நீயே ஒன்னு சொல்லிய பாத்தியா? அப்ப கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. ஏங்க? சரிம்மா சரிம்மா, வேண்டாம். காலையிலேயே கோவப்படாத. ஆமா, நல்லா கோவப்படுத்துவாவ. பிறகு நம்ம கோவப்பட்டா மட்டும் கோவப்படாதே அப்படிம்பாவ. தாங்க. தாலி கட்டிட்டோமேன்னு கடமைக்கு அப்படிலாம் ஒன்றும் பொய் சொல்ல வேண்டாம் என்ன? நான் தான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொன்னேன் இல்லம்மா. நான் கிளம்பியேன். ஏன் அழகியே, ஒரு நிமிஷம் இரு. என்ன? எதுக்கு நிக்க சொன்னீங்க? கொஞ்சம் முகத்தை சிரிச்ச மாதிரி வைக்கலாமே. அதெல்லாம் பிறகு வச்சுக்கிடலாம். இப்போ எதுக்கு நிக்க சொன்னீங்க அதை மட்டும் சொல்லுங்க. என்ன, இந்த லூசு நம்மளை நிக்க சொல்லிட்டு அது போயிட்டு இருக்கு. ஏங்க, இது எப்பங்க ரெடி பண்ணீங்க? சூப்பரா இருக்குங்க. அச்சோ, எவ்வளோ பூ கொட்டுது. இதெல்லாம் உனக்காக நான் ரெடி பண்ணது, இந்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட். அச்சோ, என் செல்ல புருஷா, தேங்க்யூ ஸோ மச். சர்ப்ரைஸ் எப்படி? சூப்பரோ சூப்பர், நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆனா அது இப்ப சொல்ல மாட்டேன், பிறகுதான் சொல்லுவேன். ஏண்டி பட்டுமா, என்ன உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்து. இத்தனைக்கும் நம்ம மேரேஜ் ஆன கப்புள்ஸ் தான். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இவ்வளோ பண்ணணும்னு என்ன அவசியமா? இது லவ்வர்ஸ் டே. மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் லவ் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. என்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்போ இது நமக்கான நாள் தானே. அதில் உன்னை சந்தோஷப்படுத்தி நீ ஹாப்பியாகிறத பார்க்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு வரப்போகிறவளை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஒரு கற்பனை முந்தையே இருந்தது. இப்போ தான் அது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லை, இன்னும் உனக்கு நிறையா சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே தான் இருப்பேன். லவ் யூடா மாமா. நீ கிடைக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல. இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருக்கான். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்படி இல்லை தங்கம், இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். சின்ன வயசுலேருந்து பாட்டியோட அரவணைப்பில் மட்டும் வாழ்ந்த எனக்கு அப்பா அம்மா அந்த மாதிரி ஒரு அரவணைப்பு கிடைக்கவே இல்லை. நான் அதுக்கெல்லாம் ரொம்ப ஏங்கியிருக்கேன். கல்யாணம் ஆன பிறகு நீ எனக்கு இப்போ ஒரு அப்பாவா அம்மாவா எல்லாமாவுமே இருக்க. எனக்கு ஃப்ரெண்டா, எல்லா விதத்துலேயும் எனக்கு கஷ்டம் நஷ்டம் வரும்போது எனக்கு சப்போர்ட்டாக இருக்க. உன்னை நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆசை மட்டும் இல்லை, பார்த்துக்குவேன். லவ் யூடி என் தங்கமே. இத்தனை கோடி ஜென்மம் உயிர் வந்தது உன்னையும் தேடி.
வனை ஏதும் இல்லா உனை விட்டெங்கு சென்றிடும் ஓடி நாடி உன்னை கூடி வரும் இன்பத்தில் பூரண ஆடி. ஏனடி நீ என்ன இப்படி ஆக்குன எல சங்கரு அங்க பாருல, டேபிள்ல யாரோ சாக்லேட் ரோஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காவ. இன்னைக்கு லவ்வர்ஸ் டே எல்லாம், அதான் யாரும் கொண்டு வந்திருப்பாவ போல. மறந்தாலும் இங்க வச்சுட்டு போயிட்டாவ போல. ஹே மறந்தாலெல்லாம் யாரும் வச்சுட்டு போகல. உனக்கு எப்படிம்ல தெரியும்? அது கொண்டு வந்ததே நான் தானேல. இலே என்ன சொல்லியா? ஆமால, நான் இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். அடப்பாவி, உன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வார்த்தை சொல்லல. சொன்னா எனக்கு முந்தி நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னா என்ன செய்ய? எல்லாம் உன் நண்பன் அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளா? என்ன போய் இப்படி நினைச்சிட்டியே? காதல் விஷயத்துலலாம் நான் எவனையும் நம்பியதா இல்லப்பா. சரிடே, நீங்க ஒண்ணு எங்களை நம்பாண்டாம். எந்த பிள்ளைக்கு சொல்ல போறேன்னு சொல்லுவியா, இல்ல அதுவும் சொல்ல மாட்டியா? அதெல்லாம் சொல்ல வேண்டாம் மகனே. அப்ப சொல்லாமல யாருன்னு? அண்ணா நிக்கா பாரு என் தேவதை. ஏல அந்த பிள்ளையா? ஏல கோபி, அவளுக்கு என்ன குறைச்சல்? எவ்வளவு அழகா இருக்கா பத்தியா? அவளுக்கெல்லாம் எந்த குறையும் இல்ல, நம்ம சைடு தான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன்னு பார்த்தேன். ஏல கோபி, நண்பன் ஒரு நல்ல விஷயம் செய்ய போறேன்னா உற்சாகப்படுத்தணும். இப்படி எல்லாம் நெகட்டிவா பேசப்படாது, ஓகே? உற்சாகப்படுத்தியதெல்லாம் பிறவு இருக்கட்டும். அந்த பிள்ளைக்கு ஒன்று பிடிக்குமால? நீ என்னன்னா இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லியா? போய் அந்த பிள்ளை ஒன்று எதுவும் ஏசிட்டுனா என்ன செய்வா? ஏலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் ஏசமாண்டா. அவளுக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எப்படில சொல்லியா? ஏல அந்த பிள்ளை நம்ம பள்ளிக்கூடத்துல தான் படிச்சா, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா, நம்ம ஸ்கூல்ல படிச்சா. 5ஆப்பு வரைக்கும் தானே நம்ம ஸ்கூல்ல படிச்சா. பிறகுதான் அவ ஸ்கூல் மாதிரியே 5 வருஷம் ஆயிட்ட. ஸ்கூல் மாறினா என்னல, மனசுல உள்ள காதல் மாறுமா? அவ 5ஆப்பு படிக்கும்போது நம்ம 7ஆப்பு. நம்ம 7ஆப்பு படிக்கும்போது கிரவுண்ட்ல உட்காந்து படிப்பேன் தெரியுமா? அப்பெல்லாம் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பா. எப்படியெல்லாம் பாப்பா தெரியுமா? அப்புறம் தான் ஸ்கூல் மாதிரி போயிட்டாலே. எல்லாம் பைத்தியக்காரா, 5ஆப்பு படிக்கும்போது பார்த்ததுக்கால 5 வருஷம் கழிச்சு ப்ரப்போஸ் பண்ண போறேங்க. ஏல அதையே சொல்லியா? 5ஆப்புனாலும் பார்த்ததாவ தானே, சிரிச்சதாவ தானே. எல்லாம் சொன்னா கேளு, அடி வாங்கிறாத இந்த பிள்ளைகிட்ட. அடியா? இப்ப போய் நான் சொன்ன உடனே லவ் யூ டு பேபின்னு சொல்லுவா பார். திருத்த முடியாதுடா, உங்களை திருத்தவே முடியாது. வெயிட் அண்ட் சீ மாப்ள. வினிஷா, யாரு நீங்க? என் பேரெல்லாம் கரெக்டா சொல்றியே. யாரு நீங்கன்னு கேட்டுட்டா. 5ஆப்புல பார்த்தாலாம் சிரிச்சாலாம். இவன் 5 வருஷம் கழிச்சு ப்ரப்போஸ் பண்ணோன்னா சரின்னு சொல்லிடுவாளாம், லவ் யூ டு பேபின்னு சொல்லுவாளாம். இப்படியெல்லாம் படம் காய்ச்சிட்டு போனானே, கடைசியில் அங்கே போய் மொக்க வாங்கிட்டு நிற்கானே. ஐயோ, அவன் வேற பிறத்தால தான் நிற்கான். சிரிப்பானே. சரி, அப்படியே சமாளிப்போம். ப்ரப்போஸ் பண்ணணும்னு இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பண்ணி விட்டுருவோம். அது கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி நீ மாரியம்மன் பள்ளிக்கூடத்தில் படிச்சாலா? ஆமாம் படித்தேன். அங்கேருந்து நான் மாறியே 5 வருஷம் ஆயிட்டேன். ஆமாம், நானும் அங்கே தான் படித்தேன். நீ 5ஆப்பு படிக்கும்போது நான் 7ஆப்பு படிச்சுட்டு இருந்தேன். என் பேர் சங்கரு. என்ன நீ அப்பெல்லாம் பார்த்து பார்த்து சிரிப்பாளா? நான் பார்த்து பார்த்து சிரிப்பேனா? நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, உங்கள் முகம் கூட எனக்கு தெரியலையே. ஆமாம், அப்பெல்லாம் நீ என்ன வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருப்பா. தெரியல, மேபி உங்களை பார்க்க ஏதாவது சிரிப்பாக வந்திருந்துருக்கலாம், சிரிச்சிருக்கலாம். அதுக்கு என்ன? இல்லை, எனக்கு உன்னை அப்போ இருந்தே ரொம்ப பிடிக்கும். என் மனசில் உன் மேலே ஒரு சின்ன ஆசை இருந்து, அதான் இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்லை, ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தேன். இந்த ரோஸையும் சாக்லேட்டையும் வாங்கிக்கோ. ஹலோ, யாரு நீ? எனக்கு நீ யாருன்னே தெரியல. நீ பேசாமல் வந்த ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியா? நான் யாருன்னு தெரியுமா முத உனக்கு? தெரியும், வினிஷா. ஐயோ, அது கிடையாது. எங்கள் அண்ணன் இப்போ போலீஸ் தெரியுமா, டிஎஸ்பியாக இருக்கான். போலீஸ்காரன் தங்கச்சிக்கிட்டேயே இப்படி வந்து வம்பளத்துட்டு இருக்கியா? இரு, எங்கள் அண்ணனுக்கு ஃபோனை போட்டு சொல்லியே, அவன் வந்து உன்னை முட்டிக்கு முட்டி தட்டட்டும், அப்போ தான் உனக்கு புத்தி வரும். ஐயோ அம்மா, நான் ஒன்றும் பண்ணலம்மா. என் பின்னாடி நிற்கானே ஒருத்தன், முள்ளமன்றி தலையன். அவன் தாம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே அப்படியே போய் அந்த பிள்ளைகிட்ட சொல்லலன்னு என்ன அனுப்பிவிட்டான். அவன் பேர் கோபிமா, என்ன விட்டுருமா. அடே படுபாவி, உன்னை நம்பி வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிட்டல. எவ்வளோ நேரம் தான் இப்படி கீழேயே உட்காந்துட்டு இருக்க போறீங்க? மேலே தான் வந்து உட்காரலாம்ல. என் பொண்டாட்டிக்கு நான் ஆசையாக கொலுசு வாங்கிட்டு வந்தேன். அதை நான் என் கையால் போட்டும் விட்டுட்டேன்.
அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். உனக்கு இந்த கொலுசு பிடிச்சிருக்கா? கொலுசு பிடிக்காம இருக்குமா? சூப்பரா இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? ஆமா, 2 நாளைக்கு முந்தி உன் காலில் பார்த்தேன். கொலுசு ரொம்ப மெலிசா தான் கிடந்து. அதான் கடைக்கு போய் இன்னைக்கு கிஃப்ட் பண்ணிடலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எப்பதான் பண்றீங்களோ எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் நேற்று வேலைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த பூ டெக்கரேஷன் மட்டும் காலையில தான் பிளான் போட்டேன். காலையில பாட்டி கோயிலுக்கு போகணும்னு சொன்னாவளா, அதை நேரத்தோடய அவளை கொண்டு போய் விட்டுட்டு தான் அந்த பிளான் போட்டேன். எனக்காக வளைச்சு வளைச்சு சர்ப்ரைஸ் கொடுக்குறிய. ஆனால் நான் தான் உங்களுக்கு எந்த சர்ப்ரைஸும் கொடுக்க முடியல. என் கையில் காசும் இல்லை, என்ன செய்யணும் தெரியல. அச்சோ என் தங்கமே, அப்படிலாம் நீ என்னைக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா? கடைசி வரைக்கும் என்னால் முடிஞ்ச சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் உனக்கு வாங்கி தந்து நான் உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன். ஆனால் நீ எனக்கு எதுவும் செய்ய முடியலையேன்னு என்னைக்கும் வருத்தப்படக்கூடாது. அப்படி உனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தா நான் மாச சம்பளம் எல்லாத்தையும் உன்கிட்டயே கொடுத்துட்றேன் சரியா? மாசத்துக்கு செலவு போக நீயே மிச்சமாக சேர்த்து வை. சேவிங்ஸ் உன்கிட்டயே இருக்கட்டும். உனக்கு எப்போ என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்க தயக்கப்படக்கூடாது. தயக்கமாக இருந்தாலும் உன்கிட்ட சேவிங்ஸ் காசு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு என்னனாலும் வாங்கிக்கிடலாம் சரியா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பெண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா, மஞ்சத்தில் உறங்கும் போது சினுங்க மாட்டேனா. காலோடு கொலுசல்ல கண்ணோடு மணியானாய், உயிரே நான் உறங்கும் போதும் உறங்க மாட்டாயா? என்ன மேடம், பாட்டா பாடினா நீங்களும் பதிலுக்கு பாட்டெல்லாம் பாடுறிய? ஏன் பாஸ், நீங்க பாட்டு பாடும்போது நான் பாட்டு பாடக்கூடாதா என்ன? பாடலாமே, பாடுங்க பாடுங்க. சரிங்க, கீழே உட்காந்துருந்தது போதும், எந்திரிச்சு மேலே வாங்க. ஆஹா, எனக்கு இப்படியே உன் கால் கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. சரசக்கா, இன்னைக்கு உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே எப்படி போச்சு? வேலை டைலா அப்படின்னா என்னது டி? ஏக்கா, லவ்வர்ஸ் டே, காதலர்கள் தினம். ஐயே, காதல் பண்ணியதுக்கெல்லாமா தினம் வரும்? தாயார் தினம், தந்தையார் தினம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னது டி? அது அப்படிலாம் உண்டுக்கா. அண்ணே உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணாவ சொல்லுங்க. ஏட்டி, எனக்கே இது என்னன்னு தெரியல, அவியலுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீங்க கொண்டாடலையா? ஏம்மா, நான் என்ன இப்ப குமரி பிள்ளையா சொல்லு? நீங்க தான் சின்ன வயசு பிள்ளைல, நீங்க கொண்டாடலாம். நான் இந்த வயசுல தான் காதல் தினத்தெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். ஏமாட்டி நீ வேற, நீங்க எல்லாம் கொண்டாடுனீங்களா? ஆமாக்கா, நாங்கெல்லாம் கொண்டாடியாச்சு. அப்படியா? எல்லாரும் எப்படி எப்படி கொண்டாடுனீங்க சொல்லுங்க, நான் கேட்கேன். அதுவாக்கா, என் வீட்டுக்காரரு திடீர்னு ஒரு 4 பவுன்ல செயின் எடுத்துட்டு வந்துட்டாரு. எனக்கே ஆச்சரியமா போச்சு. பரவாயில்லையே வனிதா. ஏக்கா, ஒன்னும் இல்லைன்னு பாட்டு பாடி 4 பவுனுக்கு செயின்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவ அண்ணே. பரமேசு, அவிய எனக்கே தெரியாம சீட்டு போட்டு காசு சேர்த்து வச்சிருக்காவ. சேர்த்து வச்சாவலாம், எனக்கே தெரியல. அப்புறம் இடையில நகை வாங்கலாம்னு நினைச்சிருப்பாவ போல. லவர்ஸ் டே வருதுன்னு சரி அன்னைக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு எனக்கு திடீர்னு வாங்கிட்டு வந்து நிக்காவ. ஒரே ஆச்சரியமாயிட்டு. பாத்துக்கா, கடைசியில அது தங்கம் இல்ல கவரிங்னு உங்களை பிராங்க் பண்ண போறாவ. அதெல்லாம் இல்லட்டி, நல்லா செக் பண்ணி தான் பார்த்தேன், தங்கம் தான். சரிக்கா, தங்கமா இருந்தா சந்தோஷம்தான். கண்ணு மூடிட்டு என்ன செய்யா இவ? ஏட்டி வனிதா, எலும்புட்டி. காலங்காத்தால என்ன உறக்கம் உனக்கு? ஏட்டி, வேலைக்கு போற மனுஷனுக்கு காலங்காத்தால சோத்த போடுட்டி. உறங்கிட்டு தான் கிடக்கா. ஏட்டி, கொடுங்க, ரொம்ப தேங்க்யூ. நீங்க எனக்கு நகையெல்லாம் எடுத்து தருவீன்னு நினைக்கவே இல்லை, பார்த்துக்கிடுங்க. ஐயோ, இந்த தங்க நகை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நகை வாங்கி கொடுத்தமா? நல்லா சொப்பனத்துல இருக்கா போலயே. வைரத்துலயும் வாங்கி வச்சிருக்கீங்களா? வைரத்துல கம்மல், ஒட்டியானோ, நெக்லஸ் வேறயா? சரி. ஐயோ, இவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரியா போச்சு. எந்த கேன பையனோ கனவுல வந்து இத்தனையும் வாங்கி தரோம் போல் இருக்கே. உலகத்திலே யாருக்கும் இந்த மாதிரி புருஷன் அமையாது. எனக்கு தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அடக்கடவுளே, அந்த சொப்பனத்துல வர கேன பையன் நம்ம தான் போல் இருக்கு. இது சரிப்பட்டு வராது. இனி கொஞ்ச நேரம் விட்டா சொப்பனத்திலேயே வீடு காருன்னு வாங்கிட்டு முழிச்சு எங்கன்னு தேடுவா. எழுப்பிட வேண்டிதான். எழுப்புனா எழுப்ப மாட்டா. நானும் கத்தி ரொம்ப நேரம் ஓஞ்சு போயிட்டேன். இனி இதுதான் சரியான ட்ரீட்மெண்ட் இவளுக்கு. ஏ அறிவு கெட்ட மனுஷா, கொஞ்சமாவது மண்டையில கூறு இருக்கா? இப்பதானே புதுசா நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கியே. வயிறெல்லாம் இப்படி தண்ணியில பட்டா என்ன ஆகும்? கருத்து போயிட போகுது. எம்மா தாயே, நான் உனக்கு ஒரு நகையும் வாங்கி தரல. ஏதோ கெட்ட சொப்பனம் கண்டிருக்கான்னு நினைக்கேன். பாரு. அட கடவுளே, எங்க நான் போட்டிருந்த தங்க நகையெல்லாம் காணும், வைர ஒட்டியானத்தை காணும், வைர நெக்லஸ் எல்லாம் காணும். கவலைப்படாத வனிதா, நான் வேலைக்கு போன பிறகு அதே மாதிரி உட்காந்து சோபால சாஞ்சு சொப்பனம் காணு, எல்லாம் வந்துடும். உமருக்கு தங்க நகையா வாங்கி தரதா முடியல.
நான் நல்ல சொப்பனம் கண்டுட்டு இருந்தேன், அதை கூட கெடுக்காம இருக்க முடியல. என்ன சொப்பனத்திலேயாவது நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு போறேனே, அது பொறுக்காது. தண்ணியை கொண்டு வந்து மொகரையில ஊத்திட்டு இருக்கியே. எம்மா, வேலைக்கு போற மனுஷனுக்கு சோறாக்கி வச்சுட்டு நீ எவ்வளவு நேரம்னாலும் சொப்பனம் காணு, நான் எடுத்து போட்டு தின்னுட்டு போயிட்டே இருப்பேன். சோறு இல்லாதனாலதான் என்னன்னு எழுப்புனேன், எந்திரிக்கையே இல்லை, அதான் இப்படி பண்ணுனேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஏன், என்ன நாள்? இன்னைக்கு பிப்ரவரி 14, காதலர்கள் தினம். எனக்கு ஏதாவது gift வாங்கிட்டு வந்தீங்களா? நான் உன்னை என்ன காதலா பண்ணிட்டு தெரியும்? ஏன் பொண்டாட்டிய காதல் பண்ண என்ன தப்புங்கிறேன்? பொண்டாட்டியே காதல் பண்ணலாம், பாசமா வச்சுக்கிடலாம். பிசாசெல்லாம் காதல் பண்ணி பாசமா வச்சுக்கிட முடியாதும்மா. அப்ப நான் பிசாசு மாதிரி இருக்கணும் உங்களுக்கு? பிறவு இல்லைன்னு சொல்றியோ? நான் எல்லாம் லவ் பண்ணி ஒரு பிள்ளைய கட்டியிருந்தேன்னா அமைதியான அடக்க ஒடுக்கமான பிள்ளையா, பண்பான பிள்ளையா பார்த்து கட்டியிருப்பேன். உன்ன மாதிரி பஜாரியவா கட்டியிருப்பேன்? சை, உங்களுக்கு வாக்கப்பட்டதுக்கு நான் தான் கடந்து சீரழியேன். உங்களுக்கு மட்டும் வாக்கப்படாம இருந்தேன். ஒருத்தனும் உன்னை கட்டியிருக்க மாட்டான். உனக்கு இருக்க புத்திக்கு நான் தான் தெரியாம மாட்டிக்கிட்டேன். போய் சோறு பொங்கி வேலையை பாரு. சீ, சரியான அரக்கா வெட்டி மண்டையன். தலப்பாவை கட்டிட்டு வந்துருவான். உங்க வீட்ல எப்படி கொண்டாடுனீங்க? எங்க வீட்ல அப்படி ஒன்றும் பெருசா கொண்டாடலக்கா. நகை வாங்கிய அளவுக்கு உங்களை மாதிரி நாங்க வசதி கிடையாது. ஒரு கேக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தாவ, காலையில நாங்க வெட்டிக்கிட்டோம். அப்பாடா, நம்ம புருஷனுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் சமைச்சு வச்சாச்சு. காலையில சாப்பிட வந்தோன்னே இதெல்லாம் பார்த்துட்டு மயங்கிடுவாரு. இன்னைக்கு வேற லவ்வர்ஸ் டே, நமக்கு என்ன வாங்கி வச்சிருக்காருன்னு வேற தெரியல. நினச்சி பார்த்தாவே ஒரே வெக்கமாக வருது. என்னென்ன கிஃப்ட் வரப்போதோ தெரியல. சரி, நம்ம போய் ஹாலில் உட்காந்துருப்போம். வரட்டும், ஏதாச்சும் சாப்பிடணும் போலயே இருக்கு. ஃப்ரிட்ஜில் ஏதாவது பழம் கடந்துச்சுன்னா எடுத்து சாப்பிடுவோம். சரி, ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே கேக்கெல்லாம் இருக்குப்பா. சர்ப்ரைஸாக நமக்கு வாங்கி கேக் வெட்டலான்னு நினச்சிருக்காரு போல. சரி, நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே ஃப்ரிட்ஜை மூடி வச்சுட்டு போய் ஹாலில் போய் உட்காந்துக்கிடுவோம். லா. எவ்வளோ நேரம் தான் இருக்குதோ, எப்போ தான் வருவார் இந்த மனுஷன்னு ஒன்றும் தெரியல. இவ்வளோ நேரமாக கிளம்பியார் ஆஃபீஸ்க்கு. சத்த சீக்கிரம் வந்தாதான் என்ன இவருக்கு. வராரு. நம்ம அப்படியே கண்டுக்கிடாத மாதிரியே இருப்போம். பெரிய பொண்ணு, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், போயிட்டாரேன். ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன்னு சொல்லியாரு. ஒருவேளை கேக்கு வாங்கி வச்சதையும் மறந்துட்டாரோ? நான் சாப்பிட்டுட்டே, நீயும் சாப்பிட்டுக்க. என்ன, நான் கிளம்பியேன். இன்னைக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருந்தா சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு புடி பிடிச்சிட்டேன். சரியா, லஞ்சுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். போயிட்டு வரேன். ஏங்க, என்ன பெரிய பொண்ணு, சொல்லு. ஃப்ரிட்ஜில் கேக்கு வாங்கி வச்சிருந்தியல்ல, மறந்துட்டியலோ? அட ஆமா, மறந்தே போயிட்டேன் பாரு. நல்ல வேலை பெரிய பொண்ணு, நீ ஞாபகப்படுத்தின, இல்லைன்னா மறந்தே போயிருப்பேன். பரவாயில்லைங்க, எடுத்துட்டு வாங்க. இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. நமக்கு சர்ப்ரைஸாக கேக் வெட்டியதுக்கு நம்மளே சொல்ல வேண்டியிருக்கு. என்ன செய்ய? சரி பெரிய பொண்ணு, நான் கிளம்பியேன். கேக்கை எடுத்துக்கிட்டேன். கேக்கை எடுத்துட்டியலா? எடுத்துட்டு எங்கே போறிய? ஆஃபீஸ்க்கு தான் போகணும், வேற எங்க போவேன்? ஆஃபீஸுக்கா? ஆஃபீஸ்க்கு கேக்கு கொண்டு போய் என்ன செய்ய போறிய? அப்போ கேக்கு நீங்கள் எனக்காக வாங்கி வைக்கலையோ? என்ன பெரிய பொண்ணு, இன்னைக்கு என்ன உனக்கு பிறந்த நாளா கேக் வெட்டியதுக்கு? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. ஐயோ, என்ன மாதம் என்ன தேதின்னு நினைவு இருக்கா? என்ன மாசம்? பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி. இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு நினைவில்லை, அப்படிதானே? என்னன்னு தான் தெரியல, சொல்லலாம். அது இருக்கட்டும், அந்த கேக்கு முதல்ல எதுக்கு ஆஃபீஸுக்கு போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா? எங்க ஆபீஸ்ல ஒரு புள்ள உண்டுன்னு சொன்னேன்ல, அனன்யா. புதுசா கூட ஜாயின் பண்ணுச்சே ஒரு 4 மாசத்துக்கு முந்தி. அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதுதான் சர்ப்ரைஸா கேக் வெட்டியதுக்காக வாங்கிட்டு போறேன். அவளுக்கு கேக் வெட்டியதுக்காக வாங்கிட்டு போறீரா? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேங்கிறது நினப்பில்ல, பொண்டாட்டிக்கு எதுவும் வாங்கி தரணுங்கிறது தெரியல. ஆனால் எவ்வளோ ஒருத்திக்கு பிறந்த நாளா, அவளுக்கு கேக்கை மட்டும் கொண்டுட்டு ஓடிறீரோ? அட கடவுளே, இது எப்படி மறந்தோம்? நல்லா மாட்டிக்கிட்டோமே. கால். ஐயோ பெரிய பொண்ணு, என்ன விட்டுரு, ஒன்னும் செஞ்சிடாத. அதெல்லாம் முடியாது. எவளுக்கோ நீ கேக்கு வாங்கி கொடுப்ப, நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமோ? இன்னைக்கு உன் இடுப்பு எலும்பு முறிக்கலன்னா நான் பெரிய பொண்ணு கிடையாது. பரவாயில்லையே, சுரேஷ் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டியிருக்கானே. ஆமாக்கா. பரமேசு, உங்க வீட்டில் எப்படி கொண்டாடுனியே? எங்க வீட்டிலையா, அவியலுக்கு இன்னைக்கு நிறைய வேலையா. லீவ் போட்டு என்ன வெளியெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாவலாம். ஆனா முடியல. காலையிலேயே எந்திரிச்சு எனக்கு வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு என்னால் இன்னைக்கு லீவ் போட முடியலம்மா, எதுவும் கோச்சுக்கிடாத, நான் ராத்திரிக்கு வரும்போது ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாவ.
நானும் வேலை தானங்க முக்கியம், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஓ சரி சரி டி. இவ்வளோ நேரம் ஆயிட்டு இந்த மனுஷன் இன்னும் உறங்க தான் செய்யாவ போல. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு அவைகளுக்கு நினப்பு இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையே. சரி ஒரு எட்டு போய் பார்ப்போம், எழுப்பி விடுவோம். என்னங்க என்னங்க, எலும்புங்கங்க. இன்னைக்கு தான் இப்படி உறங்குவாவ. ஒரு லவர்ஸ் டே அன்னைக்கு சீக்கிரமே எந்திரிச்சு ஒய்ஃபுக்கு ஏதாவது கூட மாட ஹெல்ப் பண்ணி ஏதாவது கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துவோன்னு இல்லை, தூங்கியதை பாரு. என்ன மனுஷனோ. ஏங்க எலும்புங்க. ஏ லூசு மனுஷா, எலும்பும் எந்திரிக்கா பாரு. சை, எப்போ எலும்புதோ அப்பயே எலும்பி வரட்டு. நம்ம போய் ஹாலில் உட்காந்துருப்போம். சரியா வருவுமா. ஊரில் மற்றவனெல்லாம் பாரு, அவன் பொண்டாட்டிக்கு என்னென்ன வேலை செஞ்சு கொடுக்கான், என்னென்னமோ பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணியானுவேன். இவரும் தான் இருக்காரே, நல்லா தூங்கிட்டு கிடக்காரு. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் லவ்வர்ஸ் டே கொண்டாடி ஸ்டேட்டஸாக வைப்பாளுவேன். இந்த மனுஷனை வச்சுட்டு நான் என்னத்தை தான் கொண்டாடையோ தெரியல. முடிச்ச பிறவாவது வாழ்த்தாது சொல்லியாரான்னு பார்ப்போம். இவரை கட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் எதிர்பார்க்கப்படாது போல. ஃபோன் வேற அடிக்கி, யாரு பொடியான்னு தெரியல. சொல்லுமா, என்ன காலையிலே ஃபோன் போட்டிருக்கா? ஓ அப்படியாம்மா, சரி சரி. ஓ அந்த அக்கா வீட்டுக்காரர் அப்படியே பண்ணாரு. ஒன்றும் கேட்க மாட்டேக்க. இருமா ஒரு நிமிஷம். இந்த பாலா போன ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோன் ஒன்று புதுசாக வாங்கி தராரா, அதையும் வாங்கி தர மாட்டேக்காரு. டவரே கிடைக்க மாட்டேக்கு. ஒரு ஃபோன் வந்தாலும் வெளியே வெளியே ஓட வேண்டியிருக்கம்மா. வீட்டுக்கு பிறத்தால போய் பேசுவோம். பாவி மனுஷன். எங்கள் அம்மாட்ட போய் வீட்டுக்கு பிறத்தால நின்று ஃபோன் தான் பேசினேன். அதுக்குள்ளே சிட்டா வேலைக்கு பிறந்துட்டாரு. ஒரு வாரத்தை போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை. சரி, இப்படிப்பட்ட மனுஷனை துரத்தி வேற காதலிச்சிருக்கோம். என்னன்னு தான் சொல்லவோ. லவ் பண்ண காலத்தில் மட்டும் அது இதுன்னு என்னென்னமோ பேசி மயக்கிட்டாரம்மா. இப்போ பாரு, ஒன்றும் கிடையாது. அப்போ லவர்ஸ் டேக்கெல்லாம் ஒவ்வொரு டேவும் கொண்டாடணும். இப்போ ஒரு டேவும் கிடையாது. என்ன மேடம் வீட்டுக்கு போகாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அப்படியே அடி போட்டேன்னு வையே, நீ தானே இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்க. நான் கூப்பிட்டா மேடம் வந்துருவீங்களோ? ஆமாம், கூப்பிட்டா வரதான் செய்வேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ, சேம் டு யூ. ஏன் உங்க வாயிலிருந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு வராதோ, சேம் டு யூன்னு தான் வருமோ? ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானடா முட்டைக்கண்ணா. அதெல்லாம் தெரியாது. ஒழுங்கா தெளிவா அழகா சொல்லு பார்க்கலாம். சரி ஓகே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஒழுங்கா தெளிவா அழகா சொல்லிட்டேனா? இது சூப்பர். சரி, உனக்காக நான் ஒரு gift ஒன்று வச்சிருக்கேன். ஐயா பொய்யெல்லாம் சொல்லாத. நேற்று தான் காசு இல்லாத இது இல்லைன்னு. அது அப்படி சொன்னாதானே ஒண்ணுமே வாங்கி தர மாட்டான் நீ நினைப்ப. அப்ப சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு தான் வாங்கி வச்சிருக்கேன். உண்மையாவா? எங்க எடுத்து காமி. இந்தா, என்னல இது? ஓபன் பண்ணி பாரு. கொண்டா. ஏல இப்படி பண்ற? ஒண்ணுமே இல்ல உள்ள, சும்மா பிராங்க் பண்ணியோ? ஆமா, என்கிட்ட தான் வாங்குறதுக்கு காசே இல்லையே, பிறவு என்ன இருக்கும்? நான் தான் முந்தையே கேட்டல காசு இல்லைன்னு சொன்ன பிறவு எப்படின்னு. அப்ப அப்படி இப்படின்னு வசனம் பேசுன இப்படிதான் ஏமாத்துவியோ? சரி சரி, கோவப்படாத. இந்தா. இது என்ன அதே மாதிரி இன்னொரு டப்பா? ஓபன் பண்ணி பாரு, பார்த்துட்டு பேசு. இதுலயும் அப்படிதான் ஓபன் பண்ணா ஒன்றும் இருக்காது. இது எதுக்கு நான் பார்த்துட்டேன், நீயே வச்சுக்க. அதெல்லாம் தெரியாதுப்பா, கையில வாங்கினா ஓபன் பண்ணி தான் ஆகணும். சரி. ஏய் ரிங் சூப்பரா இருக்குடா. நல்லா இருக்கா? உனக்காக தேடி தேடி கண்டுபிடிச்சு வாங்கினேன். என் ரிங் சைஸ்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, உன்னோட எல்லா சைஸையும் நோட் பண்ணி வைக்கிறது தானே எனக்கு வேலை. நான் என் கை அளவு விட லேசா சின்னதா எடுத்திருக்கேன். போட்டு பாரு. கரெக்டாலாம் இருக்காது, லூஸாக தான் இருக்கும். நூல் சுற்றி போட்டுக்க. சரிம்மா. இப்போ இந்த மோதிரம் போட முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் பத்திரமா வீட்டில் வச்சுக்கிட்டேன். என்ன இந்த மோதிரம் ஏது என்னன்னு வீட்டில் கேட்பாவல்ல, நான் பிறகு ஒரு நாள் போட்டுக்கிட்டேன். சரி சரி, பத்திரமா தொலைக்காம வச்சுக்கோ, அதுவே போதும். அதெல்லாம் பத்திரமா வச்சுக்குவேன். சரி, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். பாருடா, என்ன நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க, நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க. அடடடா, உன்ன மாதிரிலாம் நான் ஒன்றும் கிஃப்ட் கொடுக்கன்னு சொல்லி உள்ள ஒன்றும் வைக்காமலாம் கொடுக்க மாட்டேன். லூஸ், அது சும்மா விளையாட்டுக்காக தானே பண்ணேன். சரி சரி, மன்னிச்சிட்டேன், பொழைச்சிப்போ. எப்பாடா, நான் ஒன்றும் உன்ட்ட மன்னிப்பு கேட்கலையே. ஆனால் நான் ஒன்று மன்னிச்சிட்டேனே. கடவுளே. சரி சரி, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு. இந்தா. இது என்னது? பிரிச்சு பாருல மட்டி. வாட்ச் அழகா இருக்குடி. தேங்க்யூ, நானும் உனக்காக தேடி தேடி வாங்கினேன். சரிடி என் தங்கமே, போட்டுக்கிட்டுறேன் கையில. ஓகே.
La la la